அம்பு பூவி படைத்த கும்பிடுகிறேன், அம்புவி படைத்தவனை கும்பிடுகிறேன், என் ஆண்டவனை மீட்டவனை கும்பிடுகிறேன், கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன், எங்கள் குருவேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். குருவென வந்தவனை கும்பிடுகிறேன், குருவென வந்தவனை கும்பிடுகிறேன், தூதர் குருகுல தேவரையை கும்பிடுகிறேன், கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன், எங்கள் குருவேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன், கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன், எங்கள் குருவேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். தமிழ் மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆலயம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த பழைய கோயிலில் 2 கோயிலில் இருக்க மாதிரி இன்றைக்கி வந்திருக்கீங்க. ஃபுல்லாக பரவாயில்ல. நிறைய பெங்களூர்காரங்க, சென்னைக்காரங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க. வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, கடவுள் நேசிக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். கர்த்தர் மீது அன்பு கூறக்கூடிய தெய்வம், அதுதான் வாழ்க்கை. அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவைய ஆசையே, அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவைய ஆசையே, உன்னதத்தை வெண்ணிறங்கி மண்ணில் வந்த எல்லையாதரே, உன்னதத்தை வெண்ணிறங்கி மண்ணில் வந்த எல்லாதரே, நின்னடிமை நின் கிருபை ஒன்று மாத்ரோயன் ஆசையே, நின்னடிமை நின் கிருபை ஒன்று மாத்ரோயன் ஆசையே, அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவைய ஆசையே, பாவசேற்றில் மோசம் போன என்னையும் தேடி வந்தீரே, பாவசேற்றில் மோசம் போன என்னையும் தேடி வந்தீரே, எல்லிலுள்ள நன்றி உள்ளோ பொங்கி வடியோத நாதனே, எல்லிலுள்ள நன்றி உள்ளோ பொங்கி வடியோத நாதனே, அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவையன் ஆசையே,
என் மனதில் வந்து தங்கும் மகிமையா நம்பிக்கையாம் நீ பெருக நான் சீருக உம்மில் மகிழ்ந்து நான் ஜீவிப்பே நீ பெருக நான் சீருக உம்மில் மகிழ்ந்து நான் ஜீவிப்பே அன்பு நிறைந்த இயேசுவே நின் பாத சேவையன் ஆசையே நின் பாத சேவையன் ஆசையே. நல்ல தகப்பனே, காலை வேளைக்கு சமூகத்து நன்றி ராஜா. புதிய ஆலயம் கட்டப்பட்டு சாலமோன் கட்டின தேவாலயத்திலே ஆசாரிகளே பிரவேசிக்க முடியாத அளவுக்கு தேவ மகிமை இறங்கினதப்பா. 120,000 ஆடுகளை பலியிட்டான், 22,000 மாடுகளை பலியிட்டானப்பா. அவ்வளோ பெருமானமான ஒரு ஆலயத்தை கட்ட கிருபை தந்தீங்கப்பா. அதே போல் இந்த மக்களுக்கு இந்த ஆலயத்தை கட்ட கிருபை தந்திருக்கீங்க. எத்தனை மக்கள் கண்ணீரோடு இருந்திருப்பாங்க நீங்கள் அறிந்திருக்கீங்க. எத்தனை மக்கள் பாரத்தோடு இருந்திருப்பாங்க நீங்கள் அறிந்திருக்கீங்க சாமி. அவருடைய எண்ணங்கள்லாம் நிறைவேற்றி பிள்ளைகள் மகிழ்ப்படும் ஆலயத்தை கட்டி கொடுத்தீங்கப்பா. மகிமை இறங்கட்டும். இந்த ஆலயத்துக்கு யார் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருந்தாலும் சரி, சரீர பலவீனங்கள் எப்படியோடு வந்திருந்தாலும் சரி, இங்கு சென்று திரும்பும்போது விடுதலையோடு செல்ல கிருபை தாங்க. காத்துக்கொள்ளுங்க. முதல் ஆயருக்காக, குடும்பத்திற்காக, திருச்சபை செயலாளர் பொருளாளருக்காக விசேஷித்த கரை வழி நடத்தி காத்துக்கொள்ளுங்கப்பா. நாளை உருவாக்குறதுக்காக எத்தனை மக்கள் ஆசையோடு இருந்தார்கள் அறிந்திருக்கீங்க. காத்துக்கொள்ளுங்கப்பா. தம்பி கோல்டனுக்காக வருகிறேன். அவன் மூலமாய் இந்த மக்களுக்கு எவ்வளோ பெரிய நன்மை கொடுத்துருக்கீங்கப்பா. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க, அடையாள மறைத்து வெளிப்படுங்க. இயேசு நீனே நாமத்தில் எங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நிறைய கடல் மிட்டாய் அண்ணாச்சி மாதிரி தான் இருக்காங்க. கடல் மிட்டாய்க்காரரு. நேற்று பெங்களூர் போயிருந்தேன் போன வாரம். இதே நாள் பெங்களூர் தான் பேசுகிறேன். அங்கேயும் கடல் மிட்டாய்ச்சி அண்ணாச்சி மாதிரி தான். ஒரு கம்பெனிக்கு போய் ஜெபம் கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன். 5,000 ரூபாய்க்கு கடல் மிட்டாய் வாங்கிட்டு வந்தேன். கம்பெனி ஆட்கள்லாம் கொடுக்கலாங்கிறதுக்காக அது 3 பெட்டி கடல் மிட்டாய் கொடுத்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதில் சேர்ந்து ஒரு அம்மா வந்திருக்காங்க, பெங்களூர் அம்மா. சொன்னாங்க, அண்ணா இவங்களை பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா? கடவுள்கிட்ட மகிமை இருக்கிறதும் வேறு சந்தோஷம் இல்லை. வேறு உலகத்துக்கு எத்தனை பணம் இருந்தாலும் சந்தோஷப்படுத்த போகிறதில்லை, எத்தனை பங்களா இருந்தாலும் சந்தோஷப்படுத்த போகிறதில்லை, எத்தனை ஃப்ளாட் இருந்தாலும் சந்தோஷப்படுத்த போகிறதில்லை, கோடி கோடியாக பணம் வீட்டில் பூச்சி கிடந்தாலும் சந்தோஷப்படுத்துறதில்லை. வேதத்தில் வாசிக்கும் இல்லை. நீதிமொழிகள் 22:10 வாசிக்கும் போது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனை கூட்டார். வேதனை இல்லாத வாழ்க்கை வேணும்னு சொன்னால் அவனுடைய அன்பு மாத்திரம்தான். வேறு ஒரு மனுஷன்லாம் அழிஞ்சு போயிடும். எந்த அன்பு அழிஞ்சு போயிடும், எந்த அன்பு அழிஞ்சு போயிடும். அவனுடைய அன்பு மாத்திரம் ஒரு நாள் இல்லையாது. அதுக்கு தான் நன்றி சொல்லணும். அது மாத்திரமில்லை, கேலிக்கட்லேருந்து சைமன் எங்கள் ஏஜென்ட், அவர் பூர்வீகமான கிறிஸ்தவ குடும்பம். அவனுடைய மனைவி வந்திருக்காங்க, மாரியாதுன்னு சொல்லுவாங்க. அவங்களும் வந்திருக்காங்க. நான் தான் கூப்பிட்டேன், இன்றைக்கி வாங்கன்னு. அவங்க வேறு சர்ச்சுக்கு போகிறவங்க. அந்த மாதிரி காலிலேருந்து விடுதலை வேணும், கால் வலியிலேருந்து விடுதலை வேணும். அடுத்த வரல, வேதத்தில் வாசம் இல்லை, ஒரு பிறவி கூட வாழ்க்கையில் விடுதலை கொடுக்கார்ல. யோவான் 9 வாசிக்கும்போது ஒரு பிறவி கூட கொண்டு வராங்க. எல்லாரும் அவர்கிட்ட கேட்குங்க, ஆண்டவர் இது யார் செய்த பாவம், இது இவன் செய்த பாவமா, முன்னோர்கள் செய்த பாவமானு கேட்காங்க. ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு, இது இவன் செய்த பாவம் இல்லை, முன்னோர்கள் செய்த பாவம் இல்லை, தேவனுடைய கிரியை வெளிப்படும்படிக்காய் இப்படி பிறந்தார். சொன்னது மாத்திரமல்ல, உமிழ்நீரால் சேர் உண்டாக்கி கண்களை பூசி சிலவம் குளத்தை கழுவுன்னு சொல்கிறார். சிலவம் என்பதுக்கு அனுப்பப்படுவன் என்று அர்த்தமாக போய் கழுவுன்னு சொல்கிறாரு. ஆண்டு இன்றைக்கும் விடுதலை தரக்கூடிய நல்ல தெய்வம், சாதாரணமான தெய்வம் இல்லை. இந்த உலகத்தில் சுற்றி இருந்த நாட்களெல்லாம் நன்மை செய்கிற அளவை சுற்றி இருந்தார். வேதத்தில் வாசிக்கும் பார்த்தீங்க, யோவான் 8:46 வாசிங்கன்னா, என்கிட்ட பாவம்ன்றது யாருன்னே குற்றப்படுத்த முடியும்னு கேட்ட ஒரே அவதாரம் இயேசு மாத்திரம்தான். உலகத்தை எந்த அவதாரம் கேட்கல, எந்த தலைவர்களும் கேட்கல, எந்த பிரதமரும் கேட்கல, முதலமைச்சரும் கேட்கல, ஆண்டவரும் கேட்டார். காரணம் கேட்டால் அவ்வளோ உண்மையான தெய்வம். அது மாத்திரமில்லை,
இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் கொஞ்ச நாட்கள் தான். வேதத்தில் வாசிக்கும்போது சங்கீதம் 90:10 வாசி பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிதியால் 80 வருஷம் இருந்தாலும் பாடு வேதனை தான். அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி வாழும்போது நான் எப்படி வாழணும்? கடவுள் பிரியமாக வாழணும். நான் 1967 வருஷம் சென்னைக்கு வந்தேன். நான் சென்னைக்கு வந்து 56 வருஷம் ஆச்சு. ஒன்றும் இல்லாத நிலைமையில் யாக்கோபு ஒரு கோலும் தடிமையாக போகிறான். எதுக்குன்னா அவருடைய அண்ணன் ஆகிய உடன் பிறந்த சகோதரர்கள் ஏசாவும் யாக்கோவும் அண்ணன் தம்பி, ஒரே தாயில் ஒரே பிறவியில் ஒரே பிரசவத்தில் பிறந்தவங்க. ஏசா இஸ்மவேல் சந்ததி குழந்தையை பெற்றெடுத்து திருமணமாகி ரொம்ப கஷ்டப்படுறான். மாமியார் மருமகள் சண்டை 4000 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. அப்போ ரெபேக்காள் சொல்கிற, யார்கிட்ட புருஷன்ட்டு சொல்கிறா, ஈசாக்கிட்ட சொல்கிற, ஐயா இந்த மருமகள்னால எனக்கு கஷ்டம், யாக்கோவும் கல்யாணம் பண்ணாருன்னா நம்ம நிலைமை என்ன? அதனால் அவனை அனுப்புங்க, எங்கேயாவது அனுப்பி என் அண்ணன் வீட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி லாபான் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அவன் கோலும் தடிமையாக போகிறான். ஒன்றுமே இல்லை, கோலும் தடிமையாக போகிறான். கிட்டத்தட்ட 167 கிலோமீட்டர் நடந்து போடுமா. 170 கிலோமீட்டர் நடந்து போயிருக்கான். ஒரு வேஷ்டி தான் கட்டியிருக்கான், வேறு ஒன்றுமே இல்லை. எவ்வளோ கஷ்டத்தோடு போயிருப்பான். ஆனால் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை தெரியுமா? நான் உன்னோட கூட இருந்து நீ போக வேண்டுமல்ல, உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன்னாரு. அதை 28:15 வாசிக்கும் போது அவன் ஆண்டோட வார்த்தையை பிடிச்சிக்கிட்டான். அதே அதிகாரி 20 வருஷத்தை வாசிக்கும் போது, தேவரீர் என்னோடு கூட இருந்து போக வேண்டுமல்ல என்னை காத்து என் தகப்பன் திரும்பி வர பண்ணிவிடான்னா என் சம்பாத்தியத்தை நமக்கு தசம் கொடுக்கேன்னா. யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் நீருள் வந்து மூடிட, யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் நீருள் வந்து மூடிட, துக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனவில் நோக்கி உம்மை கிட்டி சேர்வேன். வாக்கடங்கா நல்ல நாதா தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி தேவனேய ஆவல் பூமியில். பரத்துங்கேரும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்த தேவனே. பரத்துங்கேரும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்த தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் ஓமதன்மை அருமையாயனை அழைக்கும் அன்பின் ரோமமாக செய்யோ தேவனே. நான் ஓமதண்டையில் ஏனூரெருங்கி தேர்வதேயில் ஆவல் பூமியில். ஆனந்தமாம் செண்டை வீரேது
தண்டை வீரிது பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயிலும் வானமண்ட கடந்து பறந்து மேலே மகிழ்வோரும் தேவனே நான் ஓமதல்லையில் இன்னும் நெருங்கி தேவதையில் காவல் கோவில் வாழும்போது கடவுளின் சாட்சியாய் வாழும்போது கடவுளை முன்வைத்து வாழணும். அதுதான் சங்கீதம் 16:8 எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா தாவீது சொல்கிறான்ல, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் வலது வாசி இருக்கிறபடியால் அசைக்கப்பட முடியதில்லை. ஒரு அசைக்க முடியாத வாழ்க்கையாண்டு தருவார். அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதுவும் இந்த இடத்துல தூரமான இடத்துல வந்திருக்கீங்க, எங்கேருந்தாவும் வந்திருக்கீங்க. ஆனால் இந்த இடத்துக்கு வந்தவங்களை ஆண்டவர் ஆசிரிப்பார், விடாமல் கொடுப்பாரா? உங்களை வேறு பிரித்து கட்டுவார், மற்றவங்க மத்தியில் வேறு பிரித்து கட்டுவார். ஆண்டவர் ஒரு நாள் குறைவிடவே ஒரு யாருக்கும் எந்த குறையாண்டு தரணும். அவரை நம்புகிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. யார் யாரை கடவுள் நம்புகிறாங்களோ, கடவுள் சாட்சியாக வாழ்கிறாங்களோ, அவங்க யாரும் வெட்கப்பட்டு போனதில்லை. சில பேர் பெருமை, நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன், பெருமையுள்ள தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையனுக்கோ கிருபை அளிக்கிறார். கிருபையுள்ள வாழ்க்கை. லால்பகதூர் சாஸ்திரி பிரதமர் ஆன உடனே சொந்த கிராமத்துக்கு போகிறாரு. சொந்த கிராமத்துக்கு போய் காரை விட்டு இறங்கி தரையில் உருண்டாராம், மண்ணில் உருண்டு போனாராம். 3 தடவை 4 தடவை உருண்டு போனாராம். எதுக்கு தெரியுமா? இப்படிப்பட்ட கிராமத்தில் பிறந்து நான் வாழ்ந்து இன்னைக்கு நாட்டுக்கு ஒரு பிரதமர் வந்திருக்கேன்னு சொன்னால் சாதாரண காரியம் இல்லை. டாக்டர் ராதாகிருஷ்ணன், நம்முடைய முதல் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் அமெரிக்கா போயிருக்கார். அமெரிக்கா போய் வெள்ளை மாளிகையில் அவருக்கு சாப்பாடு, அமெரிக்கா ஜனாதிபதி வெள்ளை மாளிகையில் தங்கத்தட்டு தங்க கரண்டி எல்லாமே தங்கம் கோல்டில் இருக்குது. அவர் பேத்தி சரோஜினி நாயுடு கூட போயிருக்கா. சரோஜினி நாயுடு அவர் சாப்பிடலை, அழுதாராம், கண்ணீர் விட்டு அழுதுருக்காரு. பேத்தி கேட்டிருக்கா, என்ன தாத்தா கண்ணில் ஊசி வந்துட்டா, என்னாச்சு, ஏன் அவருங்க கேட்கும்போது அவர் பதிலே சொல்ல முடியலை. எங்கேயும் எழுதியிருக்காரு. சொல்லுங்கள் தாத்தான்னு கேட்டிருக்கா. அவர் தான் சொன்னாரா, அவர் சாதாரண கிராமத்தில் பிறந்தேன், ஒரு கயிறு வாத்தியாரை வாழ்ந்தேன், தாரை தான் கட்டியிருப்பேன், வேறு ஒன்றும் கிடையாது, வேஸ்டி கட்டியிருப்பேன். ஒரு நாள் ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு, சைக்கிள் எடுத்து வெளியே விட்டுருக்கேன், சாப்பாடு வைக்கணும் பாட்டிட்டு சொன்னேன், எம்மா பாட்டி சாப்பாடு வையுமா, நேரம் ஆச்சு, நான் ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னேன். பாட்டி திறனை சுத்தப்படுத்தி அதை சாப்பாடு வைக்கிறேன், சாப்பிடுங்கண்ணா. அதை காட்சி நினச்சி பார்த்தேன். நான் எப்படிப்பட்ட கடுமையான நிலையில் வாழ்ந்தேன், இன்றைக்கி நாட்டின் முதல் குடிமகனாக மாறி இருக்கிறேன், ஜனாதிபதி மாறிக்குன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதாரான். இன்றைக்கி அப்படிப்பட்ட நிலைமையில் வாழ்ந்த என்னை அந்த உயர்த்தி வைப்பாருன்னா அவங்க வாழ்க்கை உயர்த்த மாட்டாரா? நிச்சயமாக உயர்த்துவார். பொய் சொல்ல மனிதன் இல்லை, மனமாற மனபுத்திரம் அல்ல, சொல்லியும் செய்யாது இருப்பாரோ ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறைவு தர மாட்டார், ஒரு குறைவு தர மாட்டார். வேணே சாஸ்திரியார் திருமணம் ஆயிடுச்சு, மணியை கூட்டிகிட்டு ஸ்ரீலங்கா போகிறார், ஜாஃபனா போகிறாரு. ஜாஃபனா போகும்போது 10 நாள் ஏற்கனவே அந்த மண்டபத்தில் காத்திருந்த சூழ்நிலை, என்ன நோயெல்லாம் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. அவர்கிட்ட காசெல்லாம் செலவாயிட்டு ஜாஃபனா போகிறாரு. அங்கே கந்தசாமின்னு ஒருத்தர் வீட்டில் போய் தங்க போகிறாரு. புகலை வியாபாரி அவர் தான் கூப்பிட்ருக்காரு. இவர் அங்கே போகிறாரு. போயிட்டு ஒருத்தர் வீடு பூட்டியிருக்கு. இவர் ரொம்ப வேதனை. திருமணம் பண்ணி மனைவி கூட்டிகிட்டு போயிருக்காரு.
என்ன செய்யணும் தெரியல. ஆனால் ரொம்ப வேதனையோடு இருந்திருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லியிருக்காங்க, ஐயா நீங்கள் தானே வேதனையை சோதரி ஐயா, தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கீங்களா? இந்த மாதிரி ஐயா வந்து கொழும்புக்கு போயிருக்காங்க, ஒரு முக்கியமான அலுவலாக போயிருக்காங்க, 2 நாளில் வந்துடுவாங்க, வீட்டு சாவியெல்லாம் கொடுத்துருக்காங்க, நீ குடியிருக்குன்னு சொன்னாங்களாம். வீட்டை திறந்து முதல்ல வீட்டை திறக்கு முன்னாடியே திருநெல்வேலியில் உட்காந்துருக்கார். நைட்டில் திருநெல்வேலியில் உட்காந்தா விடியகாலம் எழுபதுக்குள்ளே ஒரு பை ஒன்றுமே இல்லை. யாரோ தூக்கிட்டு கண்ணை தூக்கிட்டு போயிட்டான், திருடன் தூக்கிட்டு போயிட்டான். விடியகாலம் எழும்பி ட்ரெஸ் மாற்றுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ட்ரெஸ் மாற்றுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ரொம்ப வேதனையோடு பட்டிருக்கார். வேதனை அவ்வளோ வேதனை. தான் முதல் கல்யாணம் பண்ணி மனைவியை கூட்டி போயிருக்காரு. மனைவி எவ்வளோ கனவோடு போயிருக்கணும், எவ்வளோ சொந்தமும் போயிருக்கணும். உடனே திடீர்னு யோசிக்கிட்டே இருந்திருக்காரு. திடீர்னு பார்த்தா, நெஞ்சே நீ கலங்காதே, சீயோன் மலையில் ரட்சகனை மறவாதே, நான் என் செய்வேன் என்று நெஞ்சே நீ கலங்காதே. பட்டயம் பஞ்சம் வந்தாலும் அதிகமான பாடுநோவு மிகுந்தாலும் மட்டிலோ வறுமை பட்டோ மனுஷ எல்லாம் கைவிட்டாலோ நெஞ்சேரி கலங்காதே, சீயோன் மலையில் ரட்சகரை மறவாதே, நான் என் செய்வேன் என்று நெஞ்சேரி கலங்காதே. வினை மேல் வினை வந்தாலும் பெண்ஜாதி பிள்ளையே மித்துரு சத்ருவானாலும் மலையோடு கொள்ளை போனா வானம் இடிந்து வீழ்ந்தாலும் நெஞ்சேரி கலங்காதே, சீயோன் மலையில் ரட்சகரை மறவாதே, நான் என் செய்வேன் என்று கள்ளனென்று பேடிதாலும் விலங்கு ஓட்டு கவலில் வைத்தடித்தாலும் வெள்ளம் போரள தலைவே சிறியலை மோதினாலோ நெஞ்சேரி
பார்சல் ஒருத்தர் கொடுக்குறாரு. ஏன் யாருன்னே தெரியாது. வாங்குறாரு. ஐயா உங்களுக்கு அந்த பார்சல் வந்துருக்குன்னு சொன்னாங்க. வாங்கிட்டு மனைவியை கூப்பிட்டு நான் கொடுத்துட்டு போயிட்டாருமா, எங்கே போயிருக்காரு பாருன்னா எங்கே போனதே தெரியலை. பார்சலை ஊற்று பார்த்தா அவருக்கு ட்ரெஸ்ஸு, அவருக்கு அருமையான தச்சு போட்டது போல ட்ரெஸ்ஸு, அவர் ஒய்ஃபுக்கு நல்ல சூப்பர் பட்டு சாரி. கர்த்தர் இவ்வளோ பெரியவர் பார்த்தீங்களா, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் மாற்றுவார், உங்கள் கஷ்டங்களை மாற்றுவார். எத்தனையோ குடும்பத்தில் பிரச்சனை, எத்தனையோ குடும்ப வேதனை, சரீரத்தில் பாடுகள் எத்தனையோ குடும்பத்தில் உண்டு. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், இமைப்படுதுன்னை கைவிட்டேன், உருக்கமான இறக்கங்களால் நான் சேர்த்து கொண்டேன். விதத்தில் வாசிக்கும் இல்லை, 54:8 வாசிக்கும் போது தான் 7 வாசிக்கும் போது அந்த காரியத்தை சொல்கிறாரு. அது மாத்திரம் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை விட்டு விலகாமலும் என் சமுதாயத்தில் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும்னு சொல்லி மனதுரு கருத்தை சொல்கிறாரு. அதனால் அவங்களுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும், சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். தூரமான இடத்துல வந்திருக்கோம், குடியிருக்க வந்திருக்கோம், எங்கேயோ ஒரு இடத்துல வந்திருக்கோம். நாங்கள் 1968 சென்னைக்கு போனோம். நான் எஸ்எஸ்எல்சி முடித்த புதுசு, சின்ன டவுசர் போட்டிருக்கேன். எனக்கு என்ன செய்யணும் தெரியல. எங்கள் அண்ணன் ஒரு கடையில் என்னை வேலைக்கு சேர்த்துட்டார், ஒரு மளிகை கடையில் வேலைக்கு போகிறேன். ஒரு ஐயா என்னை ஆட்டுக்குட்டி போல் என்னை கூப்பிட்டு போவார். டெய்லி கூப்பிட்டு போவார், சாயந்தரம் நைட்டு கூப்பிட்டு வருவார். அவ்வளோ கஷ்டம். முடித்து தொழில் ஆரம்பிக்கலான்னு ஒரு தொழில் ஆரம்பித்தோம். தொழில் ஆரம்பிக்கும் போது முதல் பொருள் 6.25 ரூபா பொருள் விலை. அண்ணன் சொன்னார், தம்பி இதை கொண்டு இந்த கடையில் தாரத்தில் கொடுத்துட்டு உனக்கு காசு வாங்கிட்டு வா. அவன் நல்ல பெரிய ஆள், பண்பாடு நிறைஞ்சவர், பெரிய மனுஷன். அவர் கையில் முதல் பொருளை வாங்குவோம், முதல் காசு வாங்குவோம் சொன்னார். அந்த பொருளை கொடுத்துட்டு 6.25 ரூபா வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வந்த உடனே என் அண்ணன் சொன்னேன், அண்ணன் இதை ஊருக்கு அனுப்பிடுவோம், நம்ம ஊருக்கு அனுப்பிடுவோம், நம்ம கோயிலில் அனுப்பி ஆல்டரில் வச்சு ஜெபம் பண்ணி ஆலயத்துக்கு கொடுத்துருவோன்னே. சரிடே யோசனை, நல்ல யோசனை, அனுப்பிடுன்ட்டார். அதை அப்படியே பேக் பண்ணி அனுப்பி எங்கள் அம்மாட்ட அனுப்பிவிட்டேன். எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா இது முதல் காசு, நான் வீட்டில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது, எங்கள் ஐயா இருக்காங்க, எங்கள் இன்னொரு அண்ணன் எங்கள் ஊரில் இருக்கார், கஷ்டத்தை இந்த காசு நீ தொட வேண்டாம், ஆலயத்தில் கொண்டு கொடுத்து அவன் ஜெபம் பண்ணி கையில் தந்த பிறகு கொண்டு நீங்கள் அந்த காரியத்தை பயன்படுத்துவோன்னு சொன்னேன். என் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். என் அம்மா வேதத்தில் வாசிக்கும், லூக்கா 10 கடைசியை வாசிக்கும் போது, மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை வாழ்க்கையில் தெரிந்து விடுவது ஒரு தாய். மரியாள் லூக்கா 10 கடைசி வாசித்தில்ல, மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து விடுவது தாய். அப்படியே செய்தாங்க. முதல் காசு ஆண்டவருக்கு கனப்படுத்தணும். காரணம் கேட்ட நம்ம தெய்வம் சாதாரண தெய்வம் இல்லை, மனதுருக்கமுள்ள தெய்வம், பாசமான தெய்வம், நேசிக்கிற தெய்வம். காரணம் கேட்டால் நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது காலில் ஒரு பொண்ணு வந்துருச்சு. எனக்கு உள்ளங்காலில் நடக்க முடியாது. என் தாய் என்னை இடுப்பில் தூக்கி வச்சுட்டு நடந்து பார்க்காங்க. நான் 2.5 கிலோமீட்டர் நடந்து போனோம், ஸ்கூலுக்கு போனோம். கொஞ்ச தூரம் நடக்க முடியலை, அவங்களும் கீழே விட ஆரம்பிச்சிட்டாங்க. என் காலு கீழே விட முடியலை. ஒரு வாத்தியார் வரார், பால்ராஜ் சார் ஒரு வாத்தியார் சைக்கிளில் வராரு. மடக்கிறாங்க, ஐயா ஒரு 2 நாளைக்கு என் மகனை கூட்டிகிட்டு போங்க ஐயா சைக்கிளில், அது ஸ்கூலில் கொண்டு விடுங்க ஐயா. உங்கள் ஸ்கூலில் அதையான்னு சொன்ன உடனே அந்த இறக்கப்பட்டு என்னை ஏற்றிக்கிட்டார் சைக்கிளில். எம்மா நடக்க முடியலை. இந்த காட்சியெல்லாம் மனசில் நினச்சிட்டு தான் அம்மாட்ட சொல்கிறேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். நல்லவர் சர்வ வல்லவர், நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம்
அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர், ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மீதே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே விழுந்ததையா, ஐயா உம்மேலே விழுந்ததையா. மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீ. சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீ. ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீ, ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீ. மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர், உன் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை, உன் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். எவ்வளவு பெரிய ஆண்டவர் பார்த்தீங்களா? ஒன்றுமே இல்லை வாழ்ந்து என அப்படி இவ்வளவு உயர்த்திக்கார் பார்த்தீங்களா? உங்கள் வாழ்க்கையை உயர்த்த மாட்டாரா? நீங்கள் அவரை நம்பும்போது
அவர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது தான் ஆண்டவர் உயர்த்த முடியும். அவர் மேல் நம்பிக்கை இல்லாமல் வாழவே முடியாது. முதல் தரமான காசு ஆண்டவர் கொடுக்கணும். முதல் தரமான காரியத்தை ஆண்டவர் செய்யணும். ஆண்டவருக்கு வாழணும். முதல் தரமான காரியத்தை கடவுளுக்காக செய்யணும். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் உண்மை இல்லை. ஊழியக்காரங்கள்லாம் உண்மை இல்லை. நிறைய பேர் வாழ்க்கையில் உண்மை இல்லை. கிறிஸ்டியானிட்டி அழியுது. அழிஞ்சிட்டே போது. காரணம் கேட்டால் ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா அர்ப்பணிப்பு இல்லை. தொட்டு சம்பாதிக்கணும், அவ்வளோதான். தொட்டு ஒருத்தனையும் வாழ வைக்காது. ஒருத்தனையும் வாழ வைக்காது தொட்டு. வாழணும். பரிசுத்தவங்க எனக்கு இவனை தரிசிக்க முடியாது. வேதத்தில் வாசித்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 4:10 பார்த்தீங்கன்னா சுலமின்னு சொல்லுவார். தபுருஷனை பார்த்து ஈசா தீர்க்கதரிசி பரிசுத்தவன் காண்கிறேன்பா, பரிசுத்தவன் காண்கிறேன்பா. எப்போ வேணாலும் வீட்டு தங்கட்டும், மேலே வைப்போம், நாற்காலி வைப்போம், கட்டில் போடுவோம், புத்துள்ள போய் சொன்னாங்க. சாட்சி உள்ள வாழ்க்கை, உண்மையுள்ள வாழ்க்கை. இன்னைக்கு உண்மை இல்லை. நீ மிஷரி இல்லைன்னா ஒரு அடி நம்பப்பட்ட இல்லை. மிஷரி மட்டும் உருவாக்கி கொடுக்குறேன்னா வீட்டை இழந்து, மனைவி இழந்து, ஆசாபாசம் இழந்து, சுக துக்கம் இழந்து, வேதத்தில் வாசியம் இல்லை. யோவான் 2:24 வாசித்து பார்த்தீங்கன்னா கோதுமை மணியானது பூமியில் விழுந்து சாங்க விட்டால் தனித்திருக்கும், செத்ததையானா மிகுந்த பலனை கொடுக்கும். கோதுமை மணியை போல விதைக்கப்பட்டாங்க. இன்னைக்கு கலர் கலராக ட்ரெஸ்ஸை போடுறாங்க ஊழியக்காரங்க. ஆனால் உண்மை இல்லாத வாழ்க்கை, ஒரு சுத்தம் இல்லாத வாழ்க்கை, ஒரு தாரம் இல்லாத வாழ்க்கை. ஏதோ ஒரு இந்தியனோடு தான். ஆனால் ஒவ்வொருத்தரும் கடவுளோட கணக்கு கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட அவர் பட்சிக்கிற அக்னி யாரும் தப்ப முடியாது, நான் தப்ப முடியாது. என் வாழ்க்கை சீர்களைனா நான் கடவுளோட தப்பிக்க முடியாது சொல்லுவார்ல. நீ தரத்திரமா வாழ்ந்தட, ஒன்றுதான் வாழ்ந்த, நான் எவ்வளோ உயர்த்தினேன், நீ எப்படி வாழ்ந்துட்டு இருக்க, ஒரு மாறவெல்லாம் நீ வாழ்க்கை வாழ்ந்து அந்த கேட்பார்ல. கடவுள் நம்ம கடை கொடுக்கணும் இல்லை, அந்த கேட்கணும் இல்லை. எத்தனை பாடுகள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் ஒரு வாழ்க்கை கடவுள் பிரியமான வாழ்க்கை வாழணும். ஆண்டோட வாழ்க்கையோட வாழ்க்கை வாழணும். ஆண்டு சொன்னார்ல, வலதுகைக்கு இடதுகைக்கு வித்தியாசம் தெரியாத லட்சத்துக்கு தான் இருக்காத மனஸ்தாபனம்னு சொல்லி நினைவுப்படணும் கண்ணீர் விட்டாடுதார்ல. 147 கோடி ஜனங்கள் இந்தியாவில் வந்துட்டு இருக்காங்க. தெய்வங்களும் ஏமாந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மக்களுக்கு ஆண்டு தான் மெய்யான ரட்சக, உனக்கு பாடுபட்ட, உனக்கு ரத்தம் செஞ்சினார், உனக்கு இத்தனை கஷ்டமே பட்டான்னு சொல்லி அவனோட மக்களுக்கு மனமாறல் வைக்கணும் இல்லை, மக்களுக்கு ஜெபம் பண்ணணும் இல்லை. எத்தனை குடும்பங்கள்ல எவ்வளவு கொடூரமான செய்திகள் வருது. 4 நாளைக்கு முன்னாடி பேப்பர் வந்தது. ஹைதராபாத்தில் ஒரு புருஷன் மனைவியை பொண்ணு துண்டு துண்டா வெட்டி, கசாக்கடையில் வெட்டால் வெட்டி, எலும்பெல்லாம் தனியாக எடுத்து குக்கரில் விட்டு அவிச்சு, அந்த எலும்பை உரல வச்சு இடிச்சு கட்டி கொண்டு துணி கொண்டு போட்டான். 4 நாளைக்கு முன்னால ஹைதராபாத்தில் நடந்த கதை. போன சென்னையில் ஒரு வாழ்வு தம்பி, இன்ஜினியர் தம்பி, படித்த மனுஷன், பெண்ணை மாடை பிடிச்சு வந்து ஒரு வீட்டில் தங்கிட்டு அவனை துண்டு துண்டா வெட்டி மூளையை எடுத்துட்டு ஆம்லேட் பிடிச்சாங்க, மூளை பிரட்டி சாப்பிட்டுருக்கான். எப்படிப்பட்ட பைத்தியகாரமா இருக்க. காரணம் கேட்டால் நம்ம ஜெபம் சரியில்லை. நம்ம வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். தேவனுக்கு சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். இது வாழ்க்கை இல்லை, ஒரு வாழ்க்கை தான். ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை, மனம் இருக்கக்கூடிய வாழ்க்கை வாழணும். அப்படி சொல்றாரு இசைக்கில் 28:30 வாசிக்கும் போது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பை நிற்கவும் சோழரிக்க மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். திறப்பிடிக்கிற மக்கள் ஆண்டு தேடிக்கிட்டு இருக்காரு இல்லையா, பாரதோடு தேடிக்கிட்டு இருக்காரு, கஷ்டத்தோடு தேடிக்கிட்டு. நான் படித்த ஸ்கூல்ல பேரம்பூர் ஸ்கூல் சோண்டையில பிரதர் தினவையா வீட்டு பக்கத்தில் புண்ணிய அப்போஸ்தலரோட பூமியில ஸ்கூல்ல பேரம்பூர் மிஷனரி 36 வருஷம் தான் வாழ்ந்திருக்காரு. 28 வயசுல இந்தியா வந்திருக்காரு. 16 வருஷத்துல இறந்துட்டாரு. கல்யாணம் பண்ணி 3 பிள்ளைகள், மனைவி இறந்துட்டாங்க. மனைவி 1815 இப்ப நடந்த கதை. மனைவி இறந்த உடனே இங்கிலாந்து தேச மைத்திரன் கூப்பிட்டாரா, வந்துருப்பாங்க, வராத, வந்துரு, பிள்ளைகளை கூட்டிட்டு வந்துரு, பிள்ளைகளை கூட்டிட்டு வந்துரு, இங்கிலாந்து பார்க்கலாம்னு சொன்னார். முடியாதுட்டார். ஜனங்கள் அடிமை என்னால் பார்க்க முடியல, ஜனங்கள் அடிமை காட்சி என்னால் பார்க்க முடியல, இருந்துட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு 7000 பக்கத்தில் பனியடிப்பட்டியில் காலரா
லட்சக்கணக்கான மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க, லட்சக்கணக்கான மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க. ராகவன் மிஷன் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் 37 வருஷம் தான் வளர்ந்துருக்காரு. இங்கிலாந்து தேசத்தை பிறந்து கவர்னர் வந்த மனுஷன், கோல்டு மெடலிஸ்ட். 3 கப்பு வெள்ளியில் கிடைச்சிருக்கு. 1 கப்பு இங்கிலாந்து மியூசியத்தில் இருக்கு, 1 கப்பு வாக்குளத்தில் இருக்குது, வெள்ளி கப்பு. அப்படிப்பட்ட மனுஷனும் தியாகமா இறந்துட்டாரு. அப்போ செத்துக்கிட்டு இருக்கும்போது சொல்லியிருக்காரு, என் தம்பி உடலமான நோய், செத்துக்கிட்டு இருக்காங்க, கிட்ட போக சொல்லியிருக்காரு. ஜனங்கள் சாகிறத பார்க்க முடியல, அந்த ஜனங்கள் சாகிறத பார்க்க முடியலன்னு சொல்லியிருக்காரு. என்ன செய்யணும்னு கேட்டாரு. விலகின்னு சொல்லியிருக்காரா. மீண்டுமாக நோயை பாதிக்கப்பட்டு ராஜலன் பண்ணில செத்துட்டாரியா. செத்துட்டு அதெல்லாம் நினைச்சு பார்க்க வாழ்க்கையில நம்ம எவ்வளவு சுகமா வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த விஷயங்கள் அவங்க 92 வயசு இருக்காங்க ஜெர்மனி தேசத்துல. இங்கிலாந்து 97 வயசு வரைக்கும் நல்லா அவ்வளவு செழிப்பான பூமியில வாழ்ந்து இங்க வந்து ஏழையா வாழ்ந்து கஷ்டப்பட்டு சோத்துக்கு வழி இல்லாம எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு ஆத்ம பாரத்தோடு கண்ணீரோடு என் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், என் ஜனங்கள் மனம் மாறணும், என் ஜனங்கள் நான் கல்லூரி சாட்சியவான்னு சொல்லி எத்தனை பாடுகளை பட்டாங்க, எத்தனை குடும்பங்கள வேதனை, எத்தனை குடும்பங்கள் கண்ணீர். நான் வர 2 நாளைக்கு முன்னால என் கம்பல வேலை செய்யணுமா அந்த என்னை பார்க்க வந்தா. ஆண்டவர் ஐயா கொடுத்த பிறந்த மனுஷன் ஆண்டவர் அழைச்சிட்டா. அழைச்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன். சொந்தங்கள்லாம் சொல்றாங்க, நீ அந்நிய தெய்வத்தை தேடி போயிட்ட, நீ அந்நிய தெய்வத்தை தேடி போன உன் வாழ்க்கையில் இத்தனை பாடு, நீ உதவிட்டு வான்னு சொல்றான். சொன்னாங்க மறிச்சாலும் கடவுளுக்கா வாழ்வேன், கடவுளை தான் வாழ்வேன் சொல்லிட்டாலாம். அவன் கேட்டா, ஐயா என்ன செய்யட்டும், என் வாழ்க்கை இப்படி என்ன செய்யுது, ஆண்டுகளே ஒன்றாம் கைவிட மாட்டாங்க, நம்பிக்கை எனக்கு இருக்குது. யோகி சொல்லுவாங்க, இந்த தோல் முதல்வர் அழுகி போனாலும் நேசரை நான் மறக்க மாட்டேன்னு சொல்லுவார்ல. ஆண்டு சொன்ன ஒரே ஒரு அர்த்தம் அதான், சோராதியில் மனமே சோர்ந்து போகாதே என்னுள்ளமே, சோராதியில் மனமே சோர்ந்து போகாதே என்னுள்ளமே, மாறாத கர்த்தர் பக்கம் தீவுக்கீரா மாறாதவர் போலேதான், மாறாதவர் போலேதான், சோராதே என் மனமே சோர்ந்து போகாதே என்னுள்ளமே. பொன்னை புலம்பிடுவா மண்ணை அகற்றிடுவா, பொன்னை புலம்பிடுவா மண்ணை அகற்றிடுவா, உன்னை உனக்கேற்ற கிரீடம் செய்வா, உனக்கேற்ற கிரீடம் செய்வா, சோராதே என் மனமே சோர்ந்து போகாதே என்னுள்ளமே. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நெருங்கிடும் உதவமே, ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நெருங்கிடும் உதவமே, வேண்டிக் கொள்ளும் போது
வாழ்ந்துட்டு இருக்கீங்க. தவறான பழக்கத்துக்கு யாரும் பழகிக்காதீங்க. நிறைய பேர் எப்படியோ மாறாங்க, குடிச்சே அடைஞ்சிடறாங்க. அது வாழ்க்கை இல்லை. தயவுசெய்து குடிய அந்த ஞாபகம் வேண்டாம். வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 23, 28 வாசி பார்த்தீங்கன்னா, யாருக்கு வேதனை, யாருக்கு ரத்தங்களை கண்டேன், யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள், மதுபானம் இருக்கும் இடம் தங்கி தருவதாக வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால் தயவுசெய்து அந்த பழக்கத்தை தயவுசெய்து பழக்கத்தை வாழ்க்கையில் ஒரு சாட்சியாக இருக்கணும், மகிமையாக இருக்கணும். நிறைய குடும்பம் குடியதுனால சீரழியுது, பிள்ளைகள் சீரழிதாங்க. காரணம் கேட்ட ஆண்டோடைய பாதுகாப்பு விட்டு விளைகிறோம். கடவுள் பிரியமில்லாத வேலை செய்யும்போது ஆண்டு பாதுகாப்பு விளைகிறோம். ஒரே நோக்கம், பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும். அது ஹார்ட் ஆஃப் சிட்டியில் இவ்வளவு பெரிய சர்ச்சையாக தந்திருக்காரு. நினைச்சே பார்க்க முடியாது, இவ்வளவு பெரிய ஆளை தந்திருக்காரு. அது மாத்திரம் இந்த ஆலய கேம்பஸ் நிரம்பணும். இன்னும் 120 அடியில் கோபுரத்திடம் இப்படி நல்லா இருக்கும். கேள்வியில் அந்த தரிசனத்துக்கு வாங்க, கேண்டத்துக்கு வாங்க, கடவுளுக்கு மகிமை உள்ள வாழ்க்கை வாழுங்க. எங்குதான் செழிப்பா வாழணும். நீ ஊழியக்காரங்க அது உண்மை இல்லாமல் போடணும், ரொம்ப கஷ்டம். விதத்தில் யாக்கும் 3:1 வாசிக்கும் போது ஆக்கிரத்தில் படிப்புன்னு சொல்லி அனைவர் போதகராக விதத்தில் வாசிக்கிறோம். நிறைய போதகர்கள் வாழ்க்கை உண்மை இல்லாத வாழ்க்கை, ஏதோ போட்டிருக்காங்க அவ்வளோதான். அது வாழ்க்கை இல்லை. ஒரு பாரம், தரிசனம், கண்ணீரோட வாழணும், தரிசனத்தில் வாழணும், உண்மையான வாழ்க்கை வாழணும். அதெல்லாம் 3 வருஷம் திருநெல்வேலியில் லேசிக்கிட்டே இருந்திருக்கேன். எந்த புரோதனம் கிடையாது, செயல்பட முடியல. ஏன் சரி உண்மை இல்லை, மற்ற ஊழியர்கள் உண்மை இல்லை, வேஷம் கட்டுறாங்க, ஏமாத்துறாங்க, தருத்துறது, சந்ததி சாவது. வேதத்தில் வாசிக்கும் இல்லை, சங்கீதம் 128 வாசிக்கும், கர்த்தருக்கு பயந்து வெளிநிற்கும் பாக்கியவான், ஒரு கையிலே பிரியாசதி சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். ஒரு மனைவி வீட்டில் கணிதம் திராட்சை செடியை போல் பிள்ளைகள் மந்திச்சு ஒளியோட கண்களை போல் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படும் மனுஷன் விதமாய் ஆசிரியப்படுவார். கர்த்தர் சீவன் ஆசிரியப்பார். நீ ஜீவன நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வினை காண்பாய். பிள்ளைகள் எருசலேமின் சமாதானத்தை காணும் விதத்தில் வாசி. காரணம் கேட்ட கடவுள் பயந்து வாழ்ந்தான். நீ பயமில்லாத வாழ்க்கை, பயமில்லாத ஜீவியம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஊழியக்காரங்க ரொம்ப மோசம், ரொம்ப மோசம். அது வாழ்க்கை இல்லை. சந்ததி ஆசிரியப்படணும்னு சொன்னேன், கழுத்துக்கு பயந்துருக்கேன். டைம் ஆகிட்டு உங்களுக்காக இருக்கேன், தலையை தாண்டி ஜோமா நான் கடைசி ஐயன்ட்டு சொன்னேன். என் கம்மியை வாங்கிட்டு தான் போவேன், நான் ரத்தத்தை சரி உட்கொண்டு தான் போகணும்னு சொல்லிட்டேன். ஒரு ஞானசாமி முடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. தலையை தாண்டி ஜோமா நீங்கள் நல்லா இருக்கணும், போயிருக்கீங்க. நீங்கள் அடுத்த மட்டும் பார்க்கும்போது ஒரு மகளை கேட்டேன், கடமைச்சுன்னு போயிட்டு இருந்தேன். நேரத்தில் வாசிக்கும் லூக்கா 19:10 வாசி மகளை இழந்து போனதை தேடுவோம், ரட்சிக்கும் வருஷம் உலகத்து வாழ்ந்தார். எந்த காதி இழந்து போயிருக்க அந்த காதி தருவார், எந்த காதி இழந்து போய் வாழ்ந்துட்டு அந்த காதி அந்த வெற்றியை தருவார், கிருபையை தருவார். கர்த்தர் பொய் சொல்ல மனிதனே அல்ல, நான் வாழ்க்கை செழிக்கும். தடைத்தாள் ஜெவனமா, நான் நோக்கி பார்க்கலாமா. அதே போல அருமையான அப்சரா ஏஜென்சி மகள் வந்திருக்கிறாரு, அவங்க அம்மா வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் கடவுளை அறியணும். ஆண்டவர் பிள்ளைகள் அவன் வாழ்க்கையில் விடுதலை வேணும், முட்டு வலியிலிருந்து விடுதலை வேணும், கால் வலியிலிருந்து விடுதலை வேணும். கர்த்தர் சுதந்திர நல்லவர், வல்லவர். காலை மான்களை போல மான்களை ஒரு துள்ள செய்கிற கர்த்தர். ஜெவனிக்காம கேடுமை அழைத்தவ கரமதைவா அவர் கை விழாதிருப்போ. கேடுமை அழைத்தவ கரமதைவா அவர் கை விழாதிருப்பா.
கலங்காதே மனமே காத்திடுவார். இஸ்ரவேலுக்கு வாங்கும்படி எங்களுக்காக அழிக்கவில்லையோ? இஸ்ரவேலுக்கு வாங்கும்படி எங்களுக்காக அழிக்கவில்லையோ? இப்போ இவர்களை நீ செய்வதற்கு இன்னும் இறங்கவில்லையோ? நல்ல தகப்பனே, காலை வேளைக்கான சமூகத்தின் நன்றி ராஜா. நாளைக்கு முதல் நாள் அதனை கலந்துபடி எனக்கு விடுதலைப்பா. நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன், சரீரத்தையும் அப்பத்தையும் உட்கொள்ள போகிறோம். மை போல மாற கிருபை தாங்க, நீ தாழ்த்தி போடுங்க கிருபை தாங்க. கொல்லாத காரியங்களின் விலகி பல கிருபை தாங்கப்பா. காத்துக்கொள்ளுங்க, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கலப்படுத்துங்க. தூரமான இடத்துல பெங்களூர் சென்னையோ எத்தனையோ இடத்துல வந்துருக்காங்கப்பா. பிள்ளைகள் கஷ்டங்கள் மாறட்டும், வேதனை மாறட்டும். வேதனை நீங்க சுகமாய் சில தெய்வம் பிள்ளை நாட்கள் அற்புதம் கிடைக்க கிருபித்தாங்க. எத்தனை பிள்ளைகள் சில காரியம் இழந்திருக்கலாம். இழந்த வாழ்க்கையில் பெரிய விடுதலை கொடுத்து நான் நேசிக்கிற தெய்வம், ஒரு அரவணைக்கிற தெய்வம் சொல்லி அரவணைத்து பாதுகாத்துக் கொடுங்க. பயப்படாதே, நான் உங்க துணை நிற்பேன். என் நீதியின் வலகத்தில் அவனை தாங்குவேன் சில வாக்குத்தபடி பிள்ளை தாங்கி எடுத்து காத்து விடுங்க. இயேசுவே நாமத்தில் ஜெயிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.